ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. இன்றைக்கி தான் நான் கடைசி நாள் லக்ஷத்தீப்பில். ஸோ இன்றைக்கி நான் இங்கெல்லாம் போனேன். நம்ம ரிட்டன் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. நான் லக்ஷத்தீப் ஃப்ளைட்டில் வந்தனால என்னால் அகத்தியோட போர்ட்டு பார்க்க முடியல. அதனால் நான் கடைசியாக கிளம்புற நாள் வந்து போர்ட்டு போய் பார்க்கலான்னு சொல்லி இங்கே வந்தேன். இது ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. அகத்தியில் இதுதான் பெரிய போர்ட்டு. அகத்தி ஐலாண்டுக்கு வர பேசஞ்சர் ஷிப்பு, கார்கோ ஷிப்பெல்லாம் இந்த போர்ட்டுக்கு தான் வரும். நான் போன டைமில் வந்து ஒரு பெரிய சரக்கு கப்பல் அங்கே நின்றுருந்துச்சு. அதுலேருந்து ஏதோ ஒன்று இறக்கிட்டு இருந்தாங்க. சரி என்னன்னு போய் பக்கத்தில் பார்க்கலான்னு போனால் அந்த போட்டில் வேலை செய்கிறவர் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். இந்த போட் ஃபுல்லாக வந்து ஜல்லி தான் இருக்குன்னு சொன்னார். இந்த ஜல்லியை தான் அந்த டிராக்டருக்கு மூட்டை ஏற்றிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் எதுக்காக இது எடுக்கிறாங்கன்னு கேட்டப்போ ஏர்போர்ட் ஒர்க்குன்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷத்தீப்பில் கொஞ்சம் டூரிசம் எல்லாம் அதிகமாகிருக்கு. அப்போ நிறைய பேர் வர்றாங்க ஏர்போர்ட்டுக்கு. அதுக்கான எக்ஸ்பேன்ஷன் ஒர்க்கும் ரெனோவேட் ஒர்க்கெல்லாம் நடக்குது. அதுக்கு தான் இந்த ஜல்லி கொண்டு போகிறாங்கன்னு சொன்னார். போர்ட்லேருந்து திரும்ப வர வழியிலே நான் வாடகைக்கு எடுத்த பைக்கை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோட்டலில் இருக்க ஒருத்தர் தான் வந்து என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணார். எனக்கு கொச்சிக்கு ஃப்ளைட்டு 11 மணிக்கு ஷெடியூல் ஆயிருந்துச்சு. ஆனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்போர்ட் வந்துட்டேன். என்னோடய போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அப்புறம் செக்யூரிட்டி செக்லாம் முடிச்சுட்டு பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாவுக்கு வந்துட்டேன். இங்கே தாங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன். இங்கே ஒரு பெரிய ஒரு மீன் தொட்டி இருந்துச்சு. அந்த மீன் தொட்டிக்குள்ள வந்து உயிரோட ஒரு கோரல், அதான் பவளப்பாறை வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோன் ஃபிஷ்க்காக வைக்கிறது. இது நான் மீன் தொட்டியில் பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. அது கரெக்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வச்சுருந்தாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆச்சு. இந்த ஹெலிகாப்டர் மேக்ஸிமம் இங்கே தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா இங்கேருந்து கொச்சி கொண்டு போய் அங்கே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காட்டுவாங்களாம். இங்கே வந்து அவ்வளோவா மெடிக்கல் ஃபெசிலிட்டி இல்லை. பெரிய சர்ஜரி ஏதாவது எமர்ஜென்சினா கொச்சி ஏர்போர்ட் தான் போகணுமாமா. கடைசியாக நாங்கள் கொச்சி போகிறக்கான ஃப்ளைட் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துச்சு. இது வந்து 3/4 மணி நேரம் டிலே ஆச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் இந்த ஃப்ளைட் வந்துச்சு. நான் இதே ஃப்ளைட்டில் தான் லக்ஷத்தீப்புக்கு வந்தேன். ஸோ லக்ஷத்தீப் அகத்தி ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமும் நீளமும் கம்மியாகவே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஃப்ளைட்டால் மட்டும்தான் இங்கே லேண்ட் பண்ண முடியும். நான் இங்கே லக்ஷத்தீப் வரும்போது ஃப்ளைட்டில் கிடச்ச அதே இடம் தான் கிடச்சிது. லெஃப்ட் சைடு விண்டோ சீட்டு. இங்கேருந்து வியூ நல்லாவே இருந்துச்சு. சட்டுன்னு ஃப்ளைட்டை ஸ்பீடாக எடுத்துட்டாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போச்சு. இந்தளவு ஃபாஸ்ட்டாக டேக் ஆஃப் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இந்த ரன்வே ரொம்ப சின்னது. ரொம்ப ஸ்பீடாக போய் டேக் ஆஃப் பண்ணால் தான் அவங்களால அந்த குறிப்பிட்ட ஹைட்டை ரீச் பண்ண முடியும். நம்ம லக்ஷத்தீப் எபிசோடோட எல்லா வீடியோவும் நான் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லக்ஷத்தீப் போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நான் இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து லக்ஷத்தீப் என்ட்ரி பெர்மிட்டும் அப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் எப்படி வாங்கணுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.